திண்டுக்கல்லில் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரைக்கு வாகனத்தில் சென்ற நிலையில் அவரை கண்டித்து ஒன்றுபட்ட அதிமுகவை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? தற்பொழுது பாத்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4வது கட்ட பரப்புரையானது தென் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் சற்று 2-3 தினங்களாகவே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் 10.5% இடஒதுக்கீடு ஏமாற்றம் அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் சாலை மறியல் மற்றும் அவர்களுக்கு கண்டன போஸ்டுகளும் மற்றும் அவர்களிருந்து கண்டித்தும் மறித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பார்த்தோம்னா நேற்று பார்வர்ட் பிளாக் கட்சியினர் திண்டுக்கல் தண்ணீர் தொட்டி அருகே நாகல் நகர் பகுதியில் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வழிமறித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தனர். இன்று திண்டுக்கல்லில் 2வது நாளாக பரப்புரையில் ஆத்தூர் தொகுதியான சின்னாலப்பட்டி பகுதியில் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அவர் தங்கும் இடத்தில் தனியார் வீடுகளிலிருந்து சின்னாலப்பட்டி நோக்கி செல்லக்கூடிய பாதையான சோமையார்புரம் மேட்டு பகுதியில் பெண்கள் உட்பட ஒரு 100க்கும் மேற்பட்டான அதிமுகவினர் தங்கள் பதாகைகளை ஏந்தி அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடிய எடப்பாடி ஒழிக என கண்டன கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலுமே கட்சி தொண்டர்கள் மற்றும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் வாகனங்களை வழிமறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி வரும் சம்பவம் தமிழகத்தில் பரப்பி வருகின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கர்.